சார் வணக்கம் சார். வணக்கம் மார்சல். சார் விஜய் அவர்கள் மாநாட்டை ஒட்டி தொண்டர்களுக்கு அழைப்பு மேல அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறார். அதுல சமீபத்துல வந்த ஒரு அறிக்கையில தமிழக வெற்றி கழகம் இனி தமிழ்நாட்டில் மாற்று சக்தி அல்ல முதன்மை சக்தி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? லெட்டர் பேட் அட்டு 39 தொகுதியை 2024 போட்டிருக்கணும். உங்களுக்கு முதன்மை சக்திங்கிற நம்பிக்கை இருக்கும்னா எதுக்கு ஒரு மக்களவை தேர்தலை கண்டு ஓடி ஒளியணும்? லெட்டர் பேடா இருக்கணும். டாக்டர் ராமதாஸ் வட தமிழகத்துல நாம தான் முதன்மை சக்தின்னு வந்தாரு. 3வது பெரிய சக்தியா வந்தாரு. 89 மக்களவை சந்திச்சு தான் களத்துக்குள்ள வந்தார். மக்களவைக்குன்னா பயந்து ஓடுறவன் அலைக்கு பயந்து ஓடுறவன். கமலஹாசன் எடுப்புல மக்களவை சந்திச்சு தான் 3.7 எடுத்தார். மக்கள் மொழியோட சட்டமன்றத்தில் அவர் குறைஞ்சு போயிட்டார். சிட்டி மினிஸ்டர் கேண்டிடேட் தான். அப்போ நீங்க கட்சி ஆரம்பிச்சு மக்களவையில் ஏன் லெட்டர் பேடா இருந்தீங்க? முதன்மை சக்தின்னா மக்களவையில் நின்னா மூழ்கி போயிடுங்கிற அச்சம் தானே காரணம். மக்களவை மோடி வர்சஸ் ராகுல் காந்திங்கிறதான காரணம். அப்போ அது கூட முதுகெலும்பு இல்லாத சக்தி இல்ல. முதன்மை சக்தியா? மக்களவை தேர்தலில் சந்திக்க முடியாத முதுகெலும்பு இல்லாத சக்தியா? சீமா நின்னாரியா மக்களவையில? இதே ஜான் ஆரோக்கியசாமி இத விஜய்க்கு எழுதி கொடுக்கிறவரு 4% வரும். மக்களவை ராகுல் காந்தி தான் சீமானுக்கு ஓட்டு குறைஞ்சிரும். நான் சொன்னேன், சீமான் சரியான விகிதத்தை எடுத்திருக்கிறாரு. திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுண்ணிகள் தொங்கு சதைகள்னு அடிச்சாரு. 8% எடுத்தாரு. ஏன் முதன்மை சக்தி நீங்கன்னு சொன்னா ஏன் ராகுல் காந்திய வலிய ஆதரவு கொடுத்துட்டு தெரிறீங்க? இதுதான் உங்க முதன்மை சக்திக்கு லட்சணமா? மதியாதார் தலைவாசலை ஏன் மிதிச்சுட்டு இருக்கீங்க? அவங்க திமுக நடத்துற போராட்டத்துக்கு ராகுல் காந்தி இருக்கிறாரு. அங்க அவருக்கு ஏன் அறிக்கை கொடுத்துட்டு இருக்கீங்க? என்ன அர்த்தம்? இதுதான் ஈழத்தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட்ட போது ராஜ்சபா சீட்டுக்காக போனாரு ராகுல் காந்தி. நீங்க சக்தியே இல்லை, 35 வயசு தாண்டிட்டு ராஜ்சபா நகி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டாரு. மாநாடு நடத்தினீங்க, என்னத்தை சாதிச்சிட்டிய? 39 தொகுதி 2024 போட்டீங்கன்னா 4 முனை போட்டியில 5வது முனை வாட்டு ஒரு நல்ல ஓட்டு வந்திருக்கும்னா அதுக்கான மதிப்பு மரியாதை இன்னைக்கு எப்படி இருந்திருக்கும்? கோட்டை விட்டீங்க. மாநாட்டில் என்ன தீர்மானம் போட்டீங்க? தனிச்சு ஆட்சி பிடிப்போம், எங்க கிட்ட ஆட்சியில பங்கு கேட்க கூட்டணிக்கு வரக்கூடியவங்களை கொடுத்துருவோம், அரவணைச்சு விடணும். 1% பலம் கொண்ட ஒரு கட்சி கூட விஜய் பலம் நிரூபிக்காத அன்ட்ரஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜயை நம்பி வரமாட்டாங்கன்னு அடிச்சு ஆணித்தரமா சொன்னேன். இன்னும் இருக்குது, பழையவழியில தட்டி பார்த்தா தெரியும். அது இதுவரை யாராவது வந்தாங்களா? ஜோசப் விஜய் ப்ரோ, நான் சொன்னது கரெக்டா? உங்களை சுத்தி கல்ட்டுன்னு உங்களை கொலை அடிச்சுக்கிட்டு உங்க பணத்தை வாங்கக்கூடிய ஜால்ராக் கோஷ்டிகள் சொல்றது கரெக்டா? விஜய் ப்ரோ, ஜால்ராக் கோஷ்டிகள் சொன்னது தப்புங்கிறது உங்க மனசுக்கு தெரியல? எந்த தகுதியுமே இல்லாம உங்க பாப்புலாரிட்டியை வச்சு வெளிச்சத்துக்கு வரக்கூடிய அந்த முகஸ்துதி மன்னர்கள் சொன்னது தப்புன்னு உங்களுக்கு தெரியல? சொந்த காசுல சூனியம் வச்சது மாதிரி நீங்க ஆட்சியில பங்குன்னா கூட்டணிக்கு ஆள் வந்துருன்னு சொன்னீங்க. மாநாடு முடிஞ்சு 2வது மாநாடும் வெட்டியா நடத்த போறீங்க. யாராவது வந்தாங்களா விஜய் ப்ரோ? யாராவது வந்தாங்களா ப்ரோ? நான் தானே ப்ரோ சொன்னேன், பலம் நிரூபிக்காத உங்களை நம்பி யாரும் வரமாட்டாங்கன்னு. அடுத்தால சகோதரர் சீமானும் சொன்னாரு, தம்பி விஜயகாந்த் ஒரு மக்கள் நல கூட்டணி அமைச்சாருன்னா அவர் 8, 10, 5 வாக்கெடுத்தாரு. வாக்கெடுக்காத உங்களை நம்பி யாரும் வரமாட்டாங்க தம்பின்னு சீமான் ஓங்கி அடிச்சாரு. அது வேற பெரியார சொன்னதுனால அவரு கருவாட்டு சாம்பார், வளமும் போகல இடமும் போகல, நடுவில் போய் அடிப்பிடிங்க என்னெல்லாம சொன்னாரு. ஓகே, அது அவர்களுடைய அரசியல். ஆனா நாம ஒரு அரசியல் விமர்சகரா 1% பலம் நிரூபிச்சவங்க கூட பலம் நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜயை ஏத்துக்க மாட்டான்னு சொன்னேன். இன்னைக்கு வர அதான ப்ரோ உங்க நிலைமை. இன்னும் ஒரு குறுகிய நாட்கள் தான் இருக்குது. ஆகஸ்ட் 14 ஒரு 8 நாட்கள் தான் இருக்குது. 8 நாள் தான் மாநாடு இருக்கு. இதுக்கடையில் யாராவது உங்கள்கிட்ட வருவாங்களா? இல்லை அந்த மாநாடு முடிஞ்ச முறை தான் உங்கள்கிட்ட யாரும் வருவாங்களா? வாய்ப்பு இல்லை ராசா, வாய்ப்பு இல்லை. பலம் நிரூபிச்சிருக்கணும். 24 பலம் நிரூபிச்சிருக்கணும். சும்மா கிளைம் பண்ணிட்டு பிரச்சனை இல்லை. முதன்மை சக்தி, நம்பர் 1 சக்தி, டூப்பர் சக்தி, என்ன வேணாலும் கிளைம் பண்ணிட்டு போகலாம். ஜனநாயக நாடு, யாரு உங்க கிளைமை தடுத்துட முடியும்? அது உங்கள் உரிமை சார்ந்தது. பட் வாக் த டாக், நடைமுறையில் லெட்டர் பேடா இருந்தீங்க. விக்கிரவாண்டி வன்னியர் பறையர் போலீஸ் ஸ்டேஷனை களத்துல இறங்கி முறியடிச்சிருக்கணுமா இல்லையா? லெட்டர் பேடா இருந்து சீமானுக்கு அதுல லீடர்ஷிப்பை யார விட்டீங்க? உங்களுக்கு இப்போ தெரியாது களத்துல இருக்கவனுக்கு மரியாதை என்னன்னு. மக்கள் மனசுல களத்துல இருக்கவனுக்கு மரியாதையும் மக்களை ஏமாத்துற மாதிரி களத்துக்கு வராம
ஷோ போட்டுக்கிட்டு நாடகசாலையா இருக்கக்கூடிய விஜயும் மக்களுக்கு தெரியும். அது களத்துக்குள்ள வரும்போது உங்களுக்கு தெள்ள தெளிவாகவே விஜய் அவர்களுக்கு தெரியும். சரி, அடுத்தால விக்கிரவாண்டி தான் விட்டுட்டீங்க. விக்கிரவாண்டியில் நாங்கள் நிற்காத விமர்சனம் பண்ணுகிறார்கள். நாங்கள் நிற்கிறோம்னு ஈரோடு கிழக்குல நின்று இருக்கலாம்ல, நிற்கல. அப்ப நிற்காம வெறும் வார்த்தை சோறு போடாது. ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. முதன்மை சக்தி, நம்பர் 1 சக்தி, என்ன வேணாலும் கிளைம் பண்ணலாம். கிளைம் பண்ணக்கூடிய தக்கன ஏதாவது நடத்தணும், நடத்தி காட்டணும். அவங்களே சொல்லிட்டாங்க சார், சட்டமன்ற தேர்தல் இலக்குன்னு சொல்லிட்டு. நாடாளுமன்ற தேர்தல் அப்போ குழந்தை அப்பதான் பிறந்தது, இப்பதான் வளர்ந்துருக்காங்க. அது அவங்க சொல்லுவாங்க. அதை காதுல பூசுத்தின பத்திரிகையாளர்கள் நம்பலாம். மார்ஷல் அதை நம்ப மாட்டாருன்னு கருதுறேன். ஒரு கேள்வி கேட்கறதுக்காக என்கிட்ட ஒரு எதிர்கேள்வி எதிர்வினை ஆற்றதுக்காக அதை சொல்லியிருப்பாங்க. விஜயகாந்த் வந்தார். நானே அவர்கிட்ட கும்மிடி பூண்டி காஞ்சிபுரத்தில் நிற்க சொன்னேன். அப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சு களத்துக்குள்ள வரல. வேண்டான்ட்டார். களம் வேறு காட்சி வேறுன்ட்டார். கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, சன் ஸ்வராஜ் கட்சி. 4 சீட்டு இடைத்தேர்தலில் போட்டாரு பிரசாந்த் கிஷோர். கட்சி ஆரம்பிச்சதுனால பலத்தை காட்டுறதுக்கு கேண்டிடேட் போட்டார். யோசித்து பாருங்க. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் திமுக உடைச்சி வந்தவர். 30% ஓட்டு திமுக உடைச்சு தான் எடுத்தார். வேணா வெளியேருந்து ஒரு 4% ஓட்டு சுதந்திரா கட்சி, இந்திரா காந்தி பிரச்சாரத்துக்கு வராதனால, ஃபார்வர்ட் பிளாக், முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்ட் எல்லாம் பலகீனம் அடைஞ்சதுனால, காமராஜ் மறைஞ்சது எல்லாம் சேர்த்து ஒரு 4% ஓட்டு கூடுதலாக வந்திருக்கலாம். மற்றபடி அவர் எடுத்தது முழுக்க முழுக்க அந்த 30.3% வாக்கில் ஒரு 26% வாக்காது மக்கள் திலகம் எம்ஜிஆர் எடுத்தது திராவிட முன்னேற்ற கழக வாக்கு தான். அவர் களத்துக்குள்ள தனக்கு லகுவாக இருந்த களமாட்டு பார்த்தது திண்டுக்கல். 55% வாக்கு எம்ஜிஆர் சென்ட்ரிக் எலெக்ஷன். அப்ப நீங்க உண்மையிலே உங்களுக்கு பலம் இருக்குன்னு நம்பிக்கை இருந்ததுன்னா, யார் வாசலையும் கூட்டணிக்காக கதவை தட்டாத ஒரு கட்சிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா, 45 சீட் எங்களுக்கு தரதுக்காக நாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லுவீங்கன்னா, ஏன் நீங்க அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சிக்கீங்க? பாஜக அதிமுக சேர்ந்தா உங்களுக்கு என்ன? அதிமுகவில் நீங்க கடுமையாக விமர்சிக்கணும். சேர்க்கலாமா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு என்ன ஆகலான்னா, நீங்கள் சபார்டினேட் போல்ஸா பலம் நிரூபிக்காத உங்களை எடப்பாடி ஏற்றுக்குவார்னு நினச்சிங்க. நீங்கள் முதன்மை சக்தியோ மாற்று சக்தியோ 2ஆம் சக்தியோ 3ஆம் சக்தியோ என்ன சக்தியாட்டும் நீங்கள் இருந்துட்டு போங்க. பலம் நிரூபிக்காத சக்தி இன்னைக்கு 0%, இன்னைக்கு தீபா ஜெயக்குமார் மாதிரி 0%, இன்னைக்கு சசிகலாமையார் மாதிரி 0%. 26 எலெக்ஷன் ஆணையம் சொல்லணும். நான் சொல்றது கரெக்டா, நீங்க கிளைம் பண்ணது கரெக்டாங்கிறது அன்னைக்கு தெரியும். நான் சொல்றது தான் கரெக்டா இருக்கும். அதையும் தாண்டி நீங்க கெப்பாசிட்டி இல்லாதவங்களாட்டு அந்த களத்துக்குள்ள நிற்பீங்களாங்கிறதும் உங்களை பற்றி எனக்கு மிகப்பெரிய சந்தேகமா இருக்குது. ஏன்னா உங்க நடவடிக்கைகள் நீங்க தகுதியும் திறமையும் மிக்க ஒரு தலைவராட்டு மிளிர்வீங்கன்னு நான் கருதல. சும்மா சினிமா வசூலுக்காக ஏதோ பப்ளிசிட்டிக்காக செய்கிற மாதிரி தான் உங்கள் நடவடிக்கைகள் தெரியுது. ஸோ நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. 26 தேர்தல் முடிஞ்சால் நீங்கள் இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட்ங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சு போகும். உங்களோட கம்பாரிசன் சீமானுக்கு லாபம்ங்கிறதும் மக்களுக்கு தெரிஞ்சு போகும். விஜய் கம்பாரிசன் சீமானுக்கு லாபம்ங்கிறதும் 26 தேர்தல் முடிவில் தெரிஞ்சு போகும். இந்த மாநாட்டுக்கு பிறகு ஒரு திருப்பு முனை ஏற்படுமா தமிழ்நாட்டில்? போன மாநாட்டுக்கு பிறகு திரும்பவும் இல்லை, முனையும் முழுங்கவும் இல்லை. சும்மா நீங்க திருப்புமுன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். போன மாநாட்டுக்கு பிறகு யாரு வந்தா? சீமான் எதிராக போயிட்டாரு. மாநாட்டுக்கு முன்னாடியே தம்பி நீ வேணா என்ன சிஎம் கேண்டிடேட்டா சொல்லுன்னு அடிச்சிட்டாரு. திருமாவளவன் எனக்கு என்ன சிஎம் இதுக்கு குறைச்சலான்னு காட்டிட்டாரு. பன்னீர்செல்வம் முதல்வராக இருந்தவர் எப்படி உங்களை முதல்வராக சொல்லுவாரு? பன்னீர்செல்வத்துக்கு உங்களுக்கு நட்பு வரலாம், அரசியல் அலையன்ஸ் வரலாம், மறுக்க வரல. எனிதிங் பாசிபிள் இன் பொலிட்டிக்ஸ். பொலிட்டிக்ஸ் இஸ் an art of possibilities. வரலாம். ஆனா யார் சிஎம்? ஓபிஎஸ்ஸா விஜயா? இல்ல, விஜயனுடைய செல்வாக்கு ஓபிஎஸ் உடைய செல்வாக்கு இணையாக்க முடியுமா? ஓபிஎஸ் மக்களை சந்திச்ச டெமோக்ராட். விஜய் இதுவரை வெட்டு செல்லாத நோட்டு, ஏட்டு சொரக்கா, அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. இதுதான் ஏன் பிரச்சனை வரும்? அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு நம்பி நான் ஏன் ஏமாறணும்? ஸோ ஒரு பல நிரூபிக்காத கட்சி கூட கூட்டணிங்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. அப்போ நீங்க தவறான வியூகத்துல போறீங்க. பல நிரூபிக்கலங்கிறத மறைச்சிக்கிட்டு 4 பலகீனமான பத்திரிகையாளர்களை வச்சு ஓட்டிடலான்னு நினைக்கிறீங்க. ஓட்ட விடமாட்டோம், நடக்காது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் உங்க டக்கால்ட்டி, பொய், பிராடு, பித்தலாட்டம் அவ்வளவுத்தையும் ஆதாரம் கொடுங்கிற ஊசியில குத்தி 12,000 வார்டுல ஒரு 200 வார்டை போட்டுக்கிட்டு 3வது இடம்னு நீங்க ஆட்டின ஆட்டை அப்படியே தகர்த்து எரிஞ்சிட்டோம். விஜய் ப்ரோ, எங்கிட்ட உண்மையும் நேர்மையும் இருக்கு ப்ரோ.
நீங்க பண்ணது மோசடி வேலை ப்ரோ. மோசடி வேலையை அடிச்சு தகர்த்து தூக்கணும் ப்ரோ. சவுக்கு சங்கர் ஓடிட்டார் ப்ரோ. கஸ்தூரி சங்கர் ஓடிட்டாங்க ப்ரோ. ஆதன் மாதேஷ் ஒத்துக்கிட்டார் ப்ரோ. ஸோ பலம் நிரூபிச்சாதான் மரியாதை. கிளைம் பண்றதுல தப்பு இல்ல. அது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். நான் வந்து மோசமா சொல்லும்போது நீங்க நல்லா கூட கிளைம் பண்ணலாம். பட் இட் இஸ் எ கிளைம். இட் இஸ் நாட் எ ஃபேக்ட். இட் இஸ் நாட் ட்ரூ. இப்பொழுது 2024 தேர்தல் ஆணைய புள்ளிவிவரப்படி ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி ஒன்லி டிவிகே. இருந்தாலும் முன்னேறிட்டு இருக்கப்போ அது போட்டியிடாத வச்சு அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றது நெகட்டிவ் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ற மாதிரி தானே. நானா போட்டியிடாண்டான்னு கையை பிடிச்சு தடுத்தேன். உங்க பாஸ் பிரசாந்த் கிஷோர் பாண்டே போட்டிட்டு இருக்கிறாரா இல்லையா? திண்டுக்கல் எம்ஜிஆர் சென்ட்ரிக் எலெக்ஷனா வந்தா இல்லையா? பெருந்துறை வைகோ சென்ட்ரிக் எலெக்ஷனா வந்தா இல்லையா? ஆர்கே நகர் தினகர் சென்ட்ரிக் எலெக்ஷனா வந்ததா இல்லையா? அப்ப நீங்க ஏன் போட்டியிட மறுக்கிறீங்க? தவறான வீகம், தவறானவர்களின் வழிகாட்டுதல். ரொம்ப க்ஷீணப்பட்டு போனாரு விஜய். ஓபிஎஸ் கூட்டணிக்கு இப்போ திமுகவெல்லாம் விமர்சிக்கிறாரு, எல்லாரையும் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப விஜய் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரோ? ஆப்ஷன் ஓப்பன். விஜய் எப்படிங்க கன்ஃபார்ம் பண்ண முடியும்? யார் முதல்வர்? விஜய் முதல்வரா? ஓபிஎஸ் முதல்வரா? திமுகவில் மட்டும் போனா யார் முதல்வர்? திமுகல சிட்டிங் முதல்வருங்க. 3 தடவை 45% வாக்கு எடுத்த தலைவருங்க. நீங்க தீபா ஜெயக்குமார், சசிகலா மாதிரி அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ட் ஆட்டு 0% இருக்கிறீங்க. யாருமே 1% வாக்கு பலம் கொண்ட யாருமே உங்களை மாநாடு நடத்தியும் சேர்க்கல. அப்போ ஓபிஎஸ் பேச்சுவார்த்தை நடந்தா முதல்ல யார் முதல்வருங்க தான் முடிவாகணும். அன்புமணிகிட்ட பேச்சுவார்த்தை நடந்தாலும் முதல்ல யார் முதல்வருங்கிறது முடிவாகணும். அல்லது 50-50 உங்களுக்கு 2.5 வருஷம் எங்களுக்கு 2.5 வருஷம்னு அன்புமணியும் விஜயம் முடிவு பண்ணா முதல்ல யாருக்கு 2.5 வருஷம்னு வரும். அது அன்புமணி விட்டு கொடுக்க மாட்டாரு. சீமான்ட்ட பிரிஞ்சு போனதும் அதுதான். 5 வருஷமே நீ வச்சுக்கப்பா, இல்லாத ஒன்றை என்ன பண்ணிட்டு இருக்க? கற்பனையா 2.5 வருஷம் 2 வருஷம் ஹெல்த் மினிஸ்டர் அந்த மினிஸ்டர்லாம் ஆதவர்ஜினாக்கள் பிரிச்சுட்டே இருப்பாங்க. எல்லா மினிஸ்டரும் ஸ்டாலின் வந்துட்டு இருக்காரு, அது நிஜம். நீங்க கற்பனையா சும்மா நாங்களும் எங்காத்துக்காரன் கச்சேரிக்கு போனாங்கன்னு ஹெல்த் மினிஸ்டர் விவசாயத்துறை மினிஸ்டர் சீமானு கொடுக்குறது. சீமான் நான் 10 வருஷம் சீஃப் மினிஸ்டராக இருப்பேன், சீஃப் மினிஸ்டர் ஆகிறது தான் என்னோட நோக்கம்னு ஆதவர்ஜினாவுக்கு முகத்தில் அடித்த மாதிரி அர்ஜுனாவை கிட்ட பதில் சொல்லி அனுப்பிட்டாரு. அப்போது நீங்களே நம்பகத்தன்மையற்ற ஆதவர்ஜினாவே விவசாயத்துறை அமைச்சர்னு சீமான்ட்ட ப்ராமிஸ் பண்ணீங்கன்னா போட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடிக்கு தானே ஒர்க் பண்ணியிருக்கீங்க விஜய் கூட இருந்துக்கிட்டு. அப்போ உங்களோட தனிச்சு போட்டியும் முதன்மை சக்தியும் மோசடியும் நம்பகத்தன்மையற்ற செயல் தானே. நம்பகத்தன்மையற்ற செயல் தானே. விஜய் வந்து சீமான்ட்டு அண்ணா நம்ம 2 பேரும் எடப்பாடி கிட்ட போகணும்னு சொல்லணும்னா நீ போப்பா நான் சிஎம் ஆவேன், நான் தனிச்சு தான் பண்ணி சீமான் பதில் சொல்லலை. விஜய் மறுக்க முடியுமா இதை? அப்போ நீங்கள் மோசடி சக்தி. அங்கே ஒன்று சொல்கிறது இங்கே ஒன்று சொல்கிறது. 3வது பெரிய கட்சி உள்ளாட்சி தேர்தல்னு சொன்னது புள்ளி ஓரமற்ற பக்கா படு பயங்கரமான மோசடி. நான் தான் உங்கள் முகத்திரையை கிழிச்சு எறிஞ்சு மோசடி பேர்வழிகள்னு எக்ஸ்போஸ் பண்ணினேன். இதே ஆதவர்ஜினா எடப்பாடி கிட்ட வாங்கன்னு சீமான விவசாயத்துறை அமைச்சர்னு கேட்டவர் இன்னைக்கு முதன்மை சக்தியாம். இதே விஜய் அண்ணா நம்ம 2 பேரும் போய் எடப்பாடியோட சேர்ந்து உதயநிதி ஸ்டாலினை இது பண்ணிடுவோம் அது பண்ணிடுவோம்னு பேசின ஒரு முதன்மை சக்தியாம். என்ன வேணாலும் கேட்டுக்கலாம், பேசிக்கலாம். கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்து போகுது. யாராத்தா செத்தாங்கிறது தேர்தல் ஆணையம் ரிசல்ட் சொன்னா தெரிஞ்சுட்டு போகுது. நாம் தமிழர் அதிக ஓட்டு எடுக்குதா, தாவேக்கா அதிக ஓட்டு எடுக்கிறாங்க போது 26ல் தேர்தல் ஆணையம் ரிசல்ட் சொல்லும்போது தெரிஞ்சுட்டு போகுது. இப்படி தான் கமல்ஹாசனையும் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. கமல்ஹாசன், தினகரன் எல்லாத்தையும் கொண்டாடிட்டு சீமானை பற்றி ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. சீமானுக்கு அறிக்கைகளுக்கும் எதுக்கும் பத்திரிகைகளில் இடமே கொடுக்க மாட்டாங்க. ஒத்த காலத்தில் கூட போட மாட்டாங்க. ராமதாஸுக்கு 4 காலம், அன்புமணிக்கு 4 காலம்னு போட்டு கொண்டாடுவாங்க. என்ன ஆச்சு? சீமான் வந்து 8.3% வாக்கு எடுத்துட்டார் இன்னைக்கு. அதே நிலைமை தான் விஜய் சீமான் கம்பேரிசனில் வரப்போகுது. வெறுமனே ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. முதன்மை சக்தி நீங்கள் பேசிட்டனால ஒன்றும் ஆயிர போகிறதில்ல. தேர்தல் ஆணைய புள்ளி வரதான் தெரியும். அப்போ தெரியும் சீமான் மிகப்பெரிய சக்தி. நீங்கள் எடுத்த ஓட்டை வச்சு எம்பி டிக்கெட்டு மோடிக்கிட்ட வாங்க முடியுமாங்கிறதுக்கு திணற வேண்டிய நிலைமையில இருப்பீங்க. நிறைய விஷயங்களை பயன்படுத்தி ரொம்ப நன்றி.